ஆகவேதான் யாக்கோபுடைய ஜெபத்தை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கும் பொழுது, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி பிடிவாதமாய் ஜெபிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் என் ஜெப வாழ்க்கை, என்ன முழங்காலில் இருந்து நான் எழும்ப மாட்டேன், அவருடைய சத்தம் கேட்கிற வரைக்கும் நான் எழும்ப மாட்டேன் என்று சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? ஆனா வாக்குத்தத்தங்கள் உடனடியாக நிறைவேற வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம விலகி விலகி போய்கொண்டிருக்கிறபடியினால் இந்த 9 மாதங்களில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற காரியம் என்ன? மனசோர்வு. விடுதலை இல்லை. ஆசீர்வாதம் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், ஆனா நிறைவேறலையே ஐயா, நிறைவேறலையே. இல்ல, கர்த்தர் எங்களுக்கெல்லாம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரே. நான் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பதாக கர்த்தர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் இன்றைக்கும் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாரே. காரணம் என்ன? முழு இருதயத்தோடு, முழு ஆத்துமாவோடு நீங்க கர்த்தரை தேடும் பொழுதுதான் அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார்.